ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னா போண்டா. நம்ம பொதுவாகவே டீ கடைகளுக்கெல்லாம் போனோன்னா டீ கடையில் போண்டா சாப்பிடுவோம். அந்த போண்டா சாப்பிட்றப்போ நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அதே சமயம் உள்ள கீரையெல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க. உள்ள சாஃப்டாகவும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி போண்டா தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய ஒரு கீரை போண்டா, அதுவும் டீ கடையில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடலை மாவு 1 கப், இது வந்து 250 கிராம். அதை ஒரு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சுக்கலாம். அப்புறம் அதே கப்பில் 1/4 கப் அளவு பச்சரிசி மாவு, ரெண்டையும் ஜலிச்சு எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தலை ரெண்டையுமே கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். போண்டா பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கோம். அந்த எண்ணெய் லைட்டாக வெதுவெதுப்பாக சூடானதுமே எடுத்து இந்த மாவில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் வந்து குழம்பு கரண்டியில் 1/2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா வெதுவெதுப்பாக சூடாக இருக்கிற எண்ணெய் அதை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிடணும். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கையில் ஒரு கையளவுக்கு அரைக்கீரை சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரைக்கீரைக்கு பதில் சிறுகீரை, பாலக்கீரை, முருங்கைக்கீரை, கீரை வந்து உங்கள் விருப்பம், எந்த கீரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிச்சி பார்த்தா இப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வருதான்னு பாருங்கள். அந்த மாதிரி பக்குவத்தில் மாவு பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ வந்து உருண்டை நல்லா வருது. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து போண்டா பொரிச்ச இடத்துல எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு. நல்லா காஞ்சதுமே போட ஆரம்பிப்போம் பார்த்திங்களா போண்டா. அந்த டைமில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். போண்டாவாக இருந்தாலும் சரி, வடையாக இருந்தாலும் சரி, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்தால் தான் உள்ளே இருக்க மாவுங்கள்லாம் நல்லா வேகும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். அதே போல் போட்ட உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் டைம் விட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி போடணும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா கீரை போண்டா நல்லா ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கலர் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே அந்த மாவு வந்து இருக்காது, நல்லா வெந்திருக்கும். இதே போல் மீதி இருக்கிற போண்டாயும் போட்டு எடுத்துடலாம். சூப்பரான டீ கடை கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு போண்டா இது. இதே போல் நீங்களும் போண்டா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.